வணக்கம். லலிதா சகஸ்ரநாமத்துல ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு இல்லையா? ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட 28 நாமங்கள் மட்டும் அது ஒரு தனி மறைக்கப்பட்ட கதைய சொல்லுது. இது வெறும் பெயர்களோட பட்டியல் கிடையாதுங்க. இது தெய்வீக அன்னையோட மகத்துவத்தை படிப்படியா நமக்கு வெளிப்படுத்துற ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். வாங்க அந்த பயணத்தை நாம சேர்ந்து மேற்கொள்வோம். சரி, வாங்க இந்த நாம வரிசைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். 207வது நாமத்திலிருந்து 234வது நாமம் வரைக்கும் இருக்கிற இந்த 28 நாமங்களும் ஏதோ எதேச்சியா வரிசைப்படுத்தப்படல. அதுக்குள்ள ஒரு ஆழமான போதனை இருக்கு. தெய்வீக அன்னையோட உண்மையான இயல்ப 5 தனித்துவமான ஆனா ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்ட முகங்களா பிரிச்சு இந்த பயணம் நமக்கு காட்டப்போகுது. நம்மளோட பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அன்னையோட மகத்துவத்தோட மூலம் அவளோட வெளி உலக சக்தி கிடையாது. அதுக்கு பதிலா அது உள்ளுக்குள்ள இருக்கிற மிக உயர்ந்த ரொம்ப நுட்பமான ஒரு நிலையிலிருந்து, அதாவது உணர்வோட உச்சநிலையிலிருந்து தான் தொடங்குது. இந்த பயணத்தோட முதல் நாமம் மனோன்மணி. இந்த ஒரு நாமம் நம்மளோட மனம், காலம், வெளி இது எல்லாத்தோட கட்டுப்பாடுகளையும் தாண்ட ஒரு விழிப்பு நிலையை குறைக்குது. பிரபஞ்சத்துல எல்லாமே தோன்றுவதற்கு ஆதாரமா இருக்கிற அந்த அமைதியான அடித்தளமான உணர்வு நிலை தான் இது. அவளோட மகத்துவம் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, அந்த உச்சகட்ட உணர்வு நிலையிலிருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். அவளோட பரமாதிகாரம், அதாவது அந்த தூய உணர்வு எப்படி இந்த பிரபஞ்சத்தோட அரசியா தெய்வீக அதிகாரத்தோட மொத்த உருவமா வெளிப்படுதுங்கிறத அடுத்த முகத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற பெயர்களை கொஞ்சம் கவனிங்க. இதுல ஒவ்வொன்னும் அவளோட இறையாண்மையோட ஒவ்வொரு பரிமாணத்தை காட்டுது. மகேஸ்வரி, மகேஸ்வரனின் இணையற்ற துணைவி. மகாதேவி, மகாதேவனுக்கு இணையான மகாசக்தி. மகாலட்சுமி, பிரபஞ்சத்தோட எல்லா செழிப்புக்கும் அவகான் ஆதாரம். மிருடப்பிரியா, சிவனுக்கு மிகவும் பிரியமானவள், பேரானந்தத்தை தருபவள். கடைசியா மகா காமேஷ மகிஷி, மகா காமேஷரோட தலைமை அரசி. இந்த நாமங்கள் அவளோட உச்சகட்ட அதிகாரத்தை எவ்வளவு அற்புதமா விளக்குது பாருங்க. நம்ம பயணத்தோட 3வது கட்டத்துல மகாங்கிற அந்த முன்னொட்டு அவளோட எல்லையற்ற பண்புகளையும் அவளோட பிரம்மாண்டமான அளவையும் எப்படி வெளிப்படுத்துதுன்னு பார்க்க போறோம். இது அவளோட பிரம்மாண்ட அளவிலான மகத்துவத்தை நமக்கு காட்டுது. இப்போ அவளோட பண்புகளை நாம 2 குழுக்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல் குழுவை அவளோட சக்தியையும் இருப்பையும் பத்தி சொல்லுது. மகாரூபா, பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவத்தை உடையவள். மகாசக்தி, பெரும் சக்தி கொண்டவள். மகாபலா, பெரும் வலிமை கொண்டவள். மகாவீரியா, பெரும் வீரம் கொண்டவள். மகேஸ்வரியா, பெரும் இறையாண்மை கொண்டவள். இப்போ 2வது குழுவை பாருங்க. இது அவளோட அறிவையும் சாதனைகளையும் காட்டுது. மகாபுத்தி, பெரும் ஞானம் கொண்டவள். மகா சித்தி, மோக்ஷங்கிற பெரும் சித்தியை அடைஞ்சவள். மகா சத்வா, பெரும் நன்மையையும் தூய்மையையும் கொண்டவள். இப்போ இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. யோசிச்சு பாருங்க. அவ வெறும் வழிபாட்டோட இலக்கு மட்டும் இல்ல, அவளே அந்த வழிபாட்டு பாதையாவும் நாம பயன்படுத்துற கருவிகளாவும் இருக்கா. இது எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இல்லையா? இந்த ஸ்லைட்ல இருக்கிற நாமங்களை தான் அதத்தான் நமக்கு விளக்குது. மகா தந்த்ரா, அவளே அந்த வழிபாட்டு முறை. மகா மந்த்ரா, அவளே அந்த புனிதமான மந்திர ஒளி. மகா யந்த்ரா, அவளே அந்த புனித வடிவம். அது மட்டுமில்ல, மகா ஆசனா, அவள் அமர்ந்திருக்கிற சிம்மாசனமும் அவளே. மகா யாக கிரம ஆராத்யா, பெரிய யாகங்களால வழிபடப்படுபவள். சுருக்கமா சொல்லணும்னா வழிபடுறவங்க, வழிபாடு, வழிபடப்படுற தெய்வம், இந்த 3மே அவள்தான். இப்ப நாம பயணத்தோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். பிரபஞ்ச சுழற்சிகளுக்கெல்லாம் அப்புறமும் நிலைச்சு நிக்கிற அவளோட இறுதி யதார்த்தத்தை, அவளோட உண்மையான சுரூபத்தை நாம இங்க பார்க்க போறோம். இப்போ வரப்போறது ரொம்ப முக்கியமான ஒரு நீண்ட நாமம். கவனமா கேளுங்க. மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாக்ஷினி. இதோட அர்த்தம் என்னன்னா, பிரபஞ்ச அழிவு நடக்கும்போது சிவன் ஆடுற அந்த மகா தாண்டவத்தோட ஒரே சாட்சியா அவ மட்டும்தான் இருக்கா. கடவுள்கள், காலம், வெளி இப்படி எல்லாமே கரைஞ்சு போகும்போது அந்த நிபந்தனையற்ற யதார்த்தமா அவ ஒருத்தி மட்டுமே நிலைச்சு நிக்கிறா. ஆனா ஒரு நிமிஷம், கதை இங்க முடியல. இந்த உருவமற்ற காலமற்ற சாட்சி ஒரு முடிவே கிடையாது. சொல்லப்போனா இதுதான் ஒரு மிகப்பெரிய இறுதி வெளிப்பாட்டோட ஆரம்பம். அப்படிப்பட்ட அந்த இறுதி யதார்த்தம் எப்படிப்பட்டது? மகாமாயா. நாம பார்க்குற இந்த பிரபஞ்சமே அவளோட ஒரு பெரிய மாயை. மகா பைரவ பூஜிதா, அழிவின் வடிவமான மகா பைரவராலேயே அவள் பூஜிக்கப்படுகிறாள். கடைசியா 234வது நாமம் மகா திரிபுர சுந்தரி, 3 உலகங்களையும் மயக்கிற பெரும் பேரழகு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த உருவமற்ற காலமற்ற சாட்சி வேற யாரும் இல்ல, எல்லையற்ற மூச்சடைக்க வைக்கிற பேரழகோட வடிவமே அவதான். அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த நாமங்களோட வரிசை, இது வெறும் புகழ்ச் சொற்களோட ஒரு லிஸ்ட் கிடையாது. இது முழுவைய பத்தின ஒரு வழிகாட்டப்பட்ட தியானம் மாதிரி. இந்த தாமர வரைபடத்தை பாருங்க.
இது நம்மளோட முழு பயணத்தையும் அழகா சுருக்கி காட்டுது. மகாங்கிற மையத்திலிருந்து ஆரம்பிச்சு அமைதியான அடித்தளமான உணர்வு, அவளோட இறையாண்மை, எல்லையற்ற பண்புகள், வழிபாட்டின் பாதைன்னு எல்லாத்தையும் கடந்து கடைசியா பிரபஞ்ச சாட்சியாகவும் உன்னத பேரழகாகவும் அவள் இருக்கிற இறுதி யதார்த்தத்துல இந்த பயணம் முடியுது. இந்த 5 முகங்கள் வழியா நம்ம செஞ்ச இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்குள்ள எதை வெளிப்படுத்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோட நம்ம இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். வணக்கம்.